पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दौ सन्दर्शितस्वात्मसुखावबोधे वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे। निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आवाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशं यातविलोड्यतां पनीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। अथ योगानुशासनं योगश्चित्तवृत्तिनिरोधः तथा दृष्टुस्वरूपेऽवस्थानं वृत्तिसारूप्यमितरत्र वृत्तयः पञ्चतयः क्लिष्टाक्लिष्टाः प्रमाणविपर्ययविकल्पनिद्रा स्मृतयः प्रत्यक्ष अनुमान आगमाः प्रमाणानि विपर्ययो मिथ्याज्ञानम् अतत्रूपप्रदिष्टं शब्दज्ञानानुपातिवस्तुशून्यो विकल्पः अभावप्रत्यालम्बनावृत्तिर्निद्रा अनुभूतविषया सम्प्रमोषगस्मृतिः अभ्यासवैराग्याभ्यां तन्निरोधः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு மேலே சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக சுதாகரம்னு சொல்லக்கூடிய யோக விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் பிரதம பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். சமாதி பாதத்தில் நேற்று பாடம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா
அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதக அப்படின்னு சொல்லக்கூடிய உபாயத்தை பத்தின விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சித்தவிருத்திகள் பார்த்தீங்கன்னா பஞ்சவிதங்களா சித்தவிருத்திகள் சொல்லப்பட்டுச்சு. 5லிருந்து 11வது சூத்திரம் வரைக்கும் 7 சூத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா சித்தவிருத்திகள் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. சித்தவிருத்திகள் 5 விதம்னு தனித்தனியா கேட்டகரி பண்ணிட்டோம். பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சித்தவிருத்திகளை நிரோதம் பண்றதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா 2 உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அபியாச வைராகியாபியாம் தன் நிரோதா. அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் அந்த விருத்திகளுடைய நிரோதம் சம்பவிக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இன்னைக்கு பாட்டம் பார்த்தீங்கன்னா 13வது சூத்திரம். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. கம்ப்ளீட் பண்ணிட்டு நேற்று 13வது சூத்திரத்துல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். மேல அவதாரிக்கா ஒண்ணு இருக்கு. நனு ஜபாதௌ ஆவருத்தி லட்சணோ அபியாசோ விதாத்தும். கேள்வி பார்த்தீங்கன்னா வருது. ஜபாதவ் அப்படின்றதுக்கு அர்த்தம் ஜபம் முதலிய ஆவருத்தி லட்சணம். ஆவருத்தி அப்படின்னு கேள்வி வரும்போதே நமக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி கேள்வி வருது. அபியாசம்ன்றதுக்கு அர்த்தம் நீங்க பார்த்தீங்கன்னா பகவத்கீதால 8th சாப்டர், பகவத்கீதால பார்த்தீங்கன்னா 8வது அத்தியாயத்துல பார்த்தீங்க அப்படின்னா அபியாச யோக யுக்தேன சேத்தசா நாண்யகாமினா பரமம் திவ்யம் புருஷம் யாத்தி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு 8:8ன்னு போட்டது. பகவத்கீதையில 8வது அத்தியாயம் 8வது சாப்டர்ல என்ன இருக்கு? சங்கர பாஷ்யத்துல இருக்கு. லட்சணம் சொல்றார் சங்கர பாஷ்யம். எதுக்காக நான் இதெல்லாம் கோட் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியணும் பார்த்தீங்கன்னா யோகம் வேதாந்தத்துல இருக்கா இல்லையா நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும்ல. இப்ப புதுசா சித்தாந்தம்லாம் யோகத்தையே தூக்கியாச்சு. அப்ப யோகம் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துல ஒரு முக்கியமான பார்ட். அப்ப 8வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தை சொல்றாரு அபியாச யோக யுக்தேன அப்படின்னு சப்தத்தை சொல்றாரு. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அபியாச யோகத்தோடு கூடி சேர்ந்திருந்துகிட்டு சேத்தசா நாண்யகாமினா இந்த சித்தத்தினால வேற எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் வேற எந்த விஷய சிந்தனைக்கும் போகாமல் அபியாச யோகத்தோடு சேர்ந்து எவன் இருக்கிறானோ இந்த உயிரை விடுறானோ அவன் என்ன ஆகிறான்? இறந்த பிறகு பரமம் புருஷம் திவ்யம். அந்த திவ்யமான பரமாத்மாவை என்ன பண்றான்? சகுன ஈஸ்வரனை பிரம்மலோகத்துல போய் சாயுஜ்ய பதவியை அடைகின்றான். தொடர்ந்து அணுச்சிந்தையன் எவன் பாத்தீங்கன்னா தொடர் சிந்தனை அந்த பகவானை சிந்திக்கிறானோ அப்படின்னு சொல்லியாச்சு. இதுல பாத்தீங்கன்னா அபியாச யோகம் அப்படின்ற சப்தம் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. அபியாச யோகம் எத்தனை இடத்துல வந்துருக்கு தெரியுங்களா? 1 2 3 4 5 இடத்துல பாத்தீங்கன்னா 6 இடத்துல பகவத்கீதையில அபியாச யோகம் அப்படின்னு யூஸ் பண்ணப்படுது. அதனால பாத்தீங்கன்னா சுவாமி இது நீங்க நம்ம ஏதோ படிக்கிறோம் சுவாமின்னு நினைச்சுக்காதீங்க. வேதாந்தம் படிக்கிறவங்களுக்குலாம் இது அவசியம் தெரியணும். அபியாசம்னா என்ன? சங்கரர் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சணம் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா மயி சித்த சமர்ப்பண விஷய பூதே. மயி சித்த சமர்ப்பண விஷய பூதே அப்படின்னா என்ன பத்தின விஷயத்துல பகவானை பத்தின விஷயம் ஏதாவது இருக்கலாம். என்ன இருக்கலாம் பகவானை பத்தி? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் கிருஷ்ணாய, இது மாதிரி ஓம் ராமாய, ராமபத்ராய, இது மாதிரி அநேக நாமங்கள் பாத்தீங்கன்னா பரமாத்மாவுக்கு இருக்கு. ஓம் நம சிவாய, இது மாதிரி ஏகப்பட்ட நாமங்கள் பாத்தீங்கன்னா பரமாத்மாவை பத்தின நாமங்கள் இருக்கு. ஒண்ணு நாமம் இல்ல அப்படின்னா ரூபம். எத்தனை ரூபங்கள் கொடுத்துருக்கு? ஏகப்பட்ட ரூபங்கள். ஏதாவது ஒரு ரூபத்தை நமக்கு முன்னாடி வச்சுக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு நாமத்தை பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட நாமத்தை, ஏதாவது உங்களோட இஷ்ட தேவத்தையோட நாமத்தை எடுத்துக்கிட்டு சித்த சமர்ப்பண விஷய பூத்தே. சித்தத்துல என்ன இருக்கணும்? நல்ல ஸ்ரத்தை இருக்கணும் அந்த இடத்துல. இதுதான் பரமாத்மாவோட நாமம், இதுதான் பரமாத்மாவோட ரூபம் அப்படின்னு அதை நல்ல முறையில நல்ல விசுவாசத்தோட என்ன பண்ணணும்? கிரகணம் பண்ணிக்கிட்டு ஒரு குருநாதர்கிட்ட இருந்து என்ன பண்ணணும்? அதை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? எந்த ஜபமா இருக்கட்டும் தியானமா இருக்கட்டும் எப்படி பண்ணணும்ன்ற மெத்தட் அவர்கிட்ட இருந்து ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு பரம்பரை மூலமா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். கீ, அதான் கீன்னு பேர். அந்த கீயை வாங்கிட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஏகஸ்மின் துல்லிய பிரத்யம். ஏகஸ்மின் துல்லிய பிரத்யம்னு அர்த்தம் ஒரே விஷயத்துல, ஒரே நாமமா இருக்கலாம், ஒரே ரூபமா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுத்துல பாத்தீங்கன்னா துல்லிய பிரத்யம் அப்படின்னா
பிரத்யம்னா புத்தி விருத்திக்கு பேரு பிரத்யம்னு பேரு, தாட்டுன்னு பேரு. ஒரே தாட்டு, சமமான தாட்டு. துல்லிய பிரத்யம்னா சமமா இருக்கிற தாட்டு. ஓம் 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 ராம் 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 ராம். இது மாதிரி ஒரே தாட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவருத்தி லட்சணம். ஆவருத்தினா என்னது? தொடர்ந்து ரொட்டேட் பண்றதுக்கு பேர் ஆவருத்தின்னு பேர். ஓம் 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 ராம் 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 ராம். அதுக்கப்புறம் சிவாய நமக்கு ஓம் நம சிவாய 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 ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. இது மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தாட்டையும் ஒரே விஷயமா ஆவருத்தி பண்றது. ஆவருத்தின்றதுக்கு அர்த்தம் திரும்ப 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 ரொட்டேட் பண்றது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு விலக்ஷண பிரத்யாந்திரிதா. விலக்ஷணம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த தாட்டுக்கு வேறான தாட்டு எதெல்லாம் இருக்கோ அது நடுவுல வரும். ராம் 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 சொல்லும் போது வேற ஏதாவது வரும், வேற தாட்டு வரும்போது அந்த தாட்டு எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும். திரும்ப அதே தாட்டை பிடிக்கணும். ராம் 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 பால்கார ராம இல்ல ராம் 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 ராம். கிரிக்கெட் ஃபீல்டர் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் ராமன், இந்த டபிள்யூ ராமன் அப்படின்னு ஏதாவது ராம் வந்துட்டு இருக்கோம், பால்கார ராம அப்படின்னு. இமீடியட்டா நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்தெல்லாம் ரிமூவ் பண்ணி திரும்ப ராம் 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 ஈஸ்வரன் இடத்திலேயே வைக்கிறது. அப்போ ஒரே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறது. வேற எந்த தாட்டு வந்தாலும் அதை நெகேட் பண்றது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் அப்படின்னு பேர். அதுக்கு என்ன பேரு? அபியாசக. சச்ச அபியாச யோகா. அதுதான் யோகம்னு பேர். தொடர்ந்து நீங்க பண்ணினீங்கன்னா அபியாச யோகம் அப்படின்னு பேர். இந்த அபியாச யோகத்தை வச்சுதான் கிரமமுக்தி அடையப்படுது. கிரமமுக்தினா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் மூலமா நம்ம அடையக்கூடியது கிரமமுக்தி அப்படின்னு பேர். பிரம்மலோகத்துக்கு போகலாம் சவிகல்ப சமாதிகள் எல்லாம். நிர்விகல்ப சமாதி நமக்கு எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தியை இங்கேயே கொடுக்கும். இதை நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இந்த அபியாச யோகத்தை வச்சுக்கிட்டு 8th சாப்டர்ல அபியாச யோகத்தை வச்சுக்கிட்டு தான் மெயின் பிக்சரே போகுது. 8th சாப்டர்ல சவிகல்ப சமாதிகளை பத்தி ஆச்சாரியார் 8:8 இருந்து சொல்றார். இதே வந்து பாத்தீங்கன்னா 6th சாப்டர்ல பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 6th சாப்டர்ல நான் சொன்னேன்ல அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதே அப்படின்னு சூத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. 6:35 நிர்குணம் ரெண்டுத்தையும் எடுத்துங்க. அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சகுணத்துல நடக்கும். வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்துல அபியாசம் நடக்கும். 6:35 ஸ்லோகத்துல அபியாசேன து கௌந்தேய வைராகியேன ச கிருஹ்யதேன்னு திரும்பவும் அபியாச சப்தம் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு தியான யோகத்துல. அங்கேயும் ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபியாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் அங்க ஆச்சாரியர் பண்றார். அபியாசோ நாம. அபியாசம் என்றால் சித்த பூமௌ கஸ்யான் சித்து. சித்த பூமியில நீங்க எங்க வேணா இருக்கலாம். எந்த பூமியில இப்ப நம்ம எங்க இருக்கோம்? விக்ஷிப்த பூமியில இருக்கோம். விக்ஷிப்த பூமியில இருக்கோமா? அப்ப விக்ஷிப்த பூமியில இருக்கிற நம்ம சமான பிரத்யய ஆவருத்தி சித்தஸ்ய. இந்த சித்தத்தை என்ன பண்ணணும்? ஒரே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 சொல்றது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அபியாசம்னு பேர். அப்ப நிர்குணத்துல நல்லா பிரம்மத்தை பத்தி கேட்டவன் என்ன பண்ணுவான்? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நிர்குண நிராகாரத்திலேயே அகம் 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 அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே வைக்கிறது. அதுக்கு பேர் என்ன பேருனா நிர்குணத்துல அபியாச யோகம்னு பேர். அப்ப சகுணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனைகள் எல்லாம் சகுணத்துல நடக்கும். நாமம் ரூபம் குணம் இந்த 3த்துல நடக்கும். ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணாய இது மாதிரி நாமங்களை வச்சுக்கிறது. இல்லைன்னா நல்ல ஒரு போட்டோவை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம இஷ்ட தேவத்தையை வச்சுக்கிட்டு அந்த ரூபத்தையே திரும்ப 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 நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, பார்க்கறது, தாரணம் பண்றது, தாரணம் பண்ணி உள்ளுக்குள்ளார அதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, திரும்ப பார்க்கறது போட்டோவை, திரும்ப உள்ள நினைக்கிறது. அப்ப சித்திரத்தை வச்சு பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரூபம். அதுக்கப்புறம் குணங்கள் இருக்கு, நிறைய குணங்கள் இருக்கு. பாகவதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய குணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது ஸ்ரீகிருஷ்ணா சீரியல்ல இருந்து ஏதாவது ஒண்ணு நல்ல சீரியல் நான் எப்போ பார்த்தேன், எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது எங்கேயோ போட்டேன், நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பார்க்கணும்னு நினைச்சேன். நல்ல கிருஷ்ணா சீரியல் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எப்போ பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப ஏதாவது ஒரு சீரியல் எடுத்து போட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணனோட லீலை ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 10-20 முறை திரும்ப 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 10-20 100 முறை பாருங்க. திரும்ப 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 பார்த்தோன்னே அது எல்லாம் உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியல்ல ஒரு ஒரு கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிறது. கோவர்தனகிரியை தூக்குறது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இல்ல யசோதாயோட வந்து பார்த்தீங்கன்னா லீலா பண்ணது, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிறது. ஏகா காளிங்க நர்தனம் ஏதாவது ஒண்ணை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 மனசுக்குள்ளார போட்டு 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 நல்லா பார்த்து அந்த விசுவலைஸ் பண்ண எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார விசுவலைசேஷன் எல்லாத்தையும் உள்ள வந்துடுறது. கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா அதையே விசுவலைஸ் பண்ணி பாக்குறது. கண்ணை மூடிட்டு அந்த சித்தர் அந்த சீரியலை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஓட விடுறது. நாமம், ரூபம், குணம் இந்த மூணத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா அது சவிகல்ப சமாதின்னு பேரு. சவிகல்ப சமாதிக்கான அபியாசம். இதே வந்து ரமண பகவான் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் படிச்சுட்டு சிரவணம் பண்ணி நானுக்கு கண்ணியமா இருக்கிற எல்லாத்தையும் மனநத்தினால நேத்தி 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 நேத்தின்னு எல்லா தாட்ஸையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு, சகுனம் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு வெறும் அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணம் மாத்திரமா தொடர்ந்து அகம் ஸ்புரணத்திலேயே நிக்கிறது, அதுவும் அபியாசம்னு பேர். அப்ப சவிகல்ப சமாதிக்கு பண்ணக்கூடியதும் அபியாசம், நிர்விகல்ப சமாதிக்கு பண்ணக்கூடியதும் அபியாசம். அபியாசம்னா ஒரே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்றதுக்கு பேரு அபியாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இங்க வந்துருங்க, ஆச்சாரியார் என்ன பண்றார், சதாசிவ பிரம்மேந்திர சொல்றார், ஜபாதவ் ஆவிருத்தி லட்சணோ அபியாசோ. ஜபம் முதலிய, ஜபம்னா என்னது, ஜபம் பண்றீங்கன்னா என்ன வந்துடும், நாமம். அதே நேரத்துல ரூபம், ஆதின்ற சப்தத்துல எதை கேட்கலாம், ஜபம் முதலிய. ஜபம்ன்றது நாமம், நாமத்தை தான் ஜபம் பண்ண போறோம். அது கூட எதை சேர்த்துக்கணும், முதலியன்ற அர்த்தத்துல, ஆதின்ற அர்த்தத்துல ரூபம் குணம் பிரதானம். இந்த மூணு தான் நாம ரூப குணம். நாமத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ரூபம் சிரேஷ்டமானது. நாம ரூபத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது இருக்கு பாத்தீங்களா, எது நம்ம குணம். இந்த நாமம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம். அதாவது இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நாம ஜபங்கள் நிறைய போகுது இல்ல. நீங்க எங்க போனீங்கன்னாலும் பாத்தீங்க அப்படின்னா சத்சங்கத்துல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மணியை பெட்டி வச்சுக்கிட்டு நாமத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா ஜெய 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 ஜெயன்னு இருக்கும், மனோரஞ்சகமா இருக்கும், மனசு சாந்தமா இருக்கும், சந்தோஷம் கொடுக்கும். இதுக்கப்புறம் ரூபத்தை சிந்தனை பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னா பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரியமானவங்க யாரு, உங்க பிரியமானவங்க யாரு, எனக்கு என்னோட அம்மா பிரியமானவங்க, என்னோட குருநாதர் பிரியமானவங்க. சரி, அப்ப என்ன பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க குழந்தை உங்களுக்கு பிரியமானதுன்னு இருந்திருக்கும். அப்ப யார் யாரெல்லாம் உங்களுக்கு பிரியமானவங்களோ இப்ப கண்ணை மூடிக்கிட்டு அந்த ரூபத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு அந்த உங்க ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல போட்டோ மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடியே வருதா பாருங்க. ஒரு மாதிரி இருக்கிற சொப்பனத்தை பார்த்த மாதிரி இருக்கா, ஒரு ஒரு பிக்சர், கிளியர் பிக்சர் வரலையா, வராது வராது சாமி, வராது. ஏன்னு தெரியுங்களா, நமக்கு தாரணா சக்தி இல்லை. சில பேருக்கு தான் வரும். சரி, அப்படியே வந்தாலும் உங்களுக்கு இல்லை சாமி எனக்கு நல்லா தெரியுது சாமி. சரி, எவ்வளவு நேரம் நிக்க முடியுது பாருங்க, எவ்வளவு நேரம் நிக்க முடியுது பாருங்க, எத்தனை செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்திலேயே நிக்க முடியுது பாருங்க. அம்மா ரூபத்திலேயோ, ஹஸ்பண்ட் ரூபத்திலேயோ, ஒய்ஃப் ரூபத்திலேயோ, இல்லை நம்மளோட சில்ட்ரன்ஸ் ரூபத்திலேயோ நிக்க முடியுதா பாருங்க. விவகாரம் எத்தனை வருஷம் பண்ணியிருப்போம் அவங்களோடைய, டெய்லி பார்த்துக்கிட்டே தானே இருக்கோம், டெய்லி விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கேட்கவே வேணாம், சில்ட்ரன்ஸ் எல்லாம் கேட்கவே வேணாம். பாட்டி வயிற்றுல இருந்ததுல இருந்தே குழந்தைங்களோட நமக்கு ஸ்நேகம் இருக்கும். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அசைய ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தைய நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. உங்க குழந்தையோட போட்டோ வந்து மனசுக்குள்ளார கொண்டு வரப்பாங்க. நிக்க முடியுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்க முடியாது. நாமத்துல நிக்க முடியும் சார், நாமத்துல நிக்க முடியும். அப்ப நாமத்தை காட்டிலும் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலானது. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்கள்ட்ட எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தியான ஸ்லோகங்களை படிச்சு ரிஷிமார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா தியான ஸ்லோகத்துல எந்த மாதிரி சிந்தூராருண விக்கிரகாம் திருநயனாம் திருநயனாம், அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 கண்ணு. அப்போ ஒவ்வொன்றுத்தையா கண்ணு எப்படி இருக்கணும், கையில வந்து பாத்தீங்கன்னா மயில் இருக்கணுமா, இல்ல கிளி இருக்கணுமா, இல்ல என்ன இருக்கணும், பாசக்கயிறு இருக்கணுமா, இல்ல அந்த கை வந்து பாத்தீங்கன்னா அபய கையா இருக்கணுமா, இல்ல அனுகிரகம் பண்றதா இருக்கணுமா, எத்தனை கை இருக்கணும், எத்தனை தலை இருக்கணும், அந்த கிரீட்டம் எப்படி இருக்கணும்,
எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனைகள் இருக்கும் ஸ்லோகத்துல, தியான ஸ்லோகத்துல. அந்த ஸ்லோகத்தை எடுத்துதான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா வர்ணனை பண்ணபடிதான் அந்த அந்த ரூபத்தை வந்து ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அம்பாலோட இதா எல்லாத்துலயும் விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேச பாதாதி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு கேச பாதாதி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சிவபாத கேச பாதாதி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லலிதா திருசக்தியில இருந்து ஆரம்பிச்சு வர்ணனைகள் எல்லாம் இருக்கு. சௌந்தரிய நகரியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா வர்ணனை பண்ணிருக்கோம் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சித்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சித்திரத்தை எடுத்து ஃபோட்டோவை எடுத்து நமக்கு முன்னாடி மாட்டிக்கிறது. மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகத்தில் இருக்க ஒரு சப்தத்தை சொல்கிறது, சிந்தூராருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரது அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறது. அந்த முதல் வரியை படிச்சு அந்த அந்த வரியில என்ன அம்பாலோட லட்சணம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணத்தை வந்து அந்த போட்டோல ஒவ்வொன்றா பார்க்கறது, அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றது. இது மாதிரி மேல இருந்து அம்பாலோட கீழே கால் பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 அந்த வரியை சொல்றது, ஸ்லோகத்தோட வரிய அதை அப்புறம் சிந்தனை பண்றது, பார்க்கறது, சிந்தனை பண்றது. இது மாதிரி பண்ணி பண்ணி கொஞ்ச நாள் அபியாசம் ஆக ஆக என்ன பண்ணுவீங்க, கண்ணா மூடினதுக்கு பிறகு மேல இருந்து அம்பாலோட தலைமுடியில இருந்து கிரீடத்துல இருந்து மெதுவா நெத்தி, பொட்டு, கண்ணு, மூக்கு, வாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மார்பகம், அப்புறம் வந்து தொப்புள், அதுக்கு கீழே பாதம் எப்படி வச்சிருக்காங்க, தொடை எப்படி இருக்கு, அப்படியே கீழே வந்து 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 ஒவ்வொரு நகத்தோட எண்டு வரைக்கும் அம்பால வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களால் இன்ச் பை இன்ச் பை இன்ச்சா பார்க்கறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூப தியானம் அப்படின்னு பேர். நாமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் நான் ஓங்காரத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்ல, நாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விஸ்தாரமாக பண்ணுறது அப்படின்னு. அப்போ நாமமாக இருக்கட்டும் ரூபமாக இருக்கட்டும் எந்த நாமமாக இருந்தாலும் 3 விஷயம் இருக்கும். என்ன விஷயம் சொல்கிறோம், ஸ்தூலம், சூக்ஷ்மம், காரணம் நாமத்துல. அதே மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தை வந்து இப்போ உங்களோட குழந்தைங்களோ உங்க ஹஸ்பண்ட் உங்க பிரியமானவங்களை கண்ணு முன்னாடி பாருங்கன்னு சொன்னேன்ல, எப்படி பார்த்துருப்பீங்க, ஒரு 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 ஃபுல்லா கிளியர் இல்லாம தெரியும் இவங்க தானே, ஆனா வந்து கிளியரா இருக்காது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்க்கணும். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, உங்க கூடயே இருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போமே. அப்ப தலையில இருந்து நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியுதான்னு பாருங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளால வந்து ஒவ்வொரு பாட்டா நம்மளால பார்க்க முடியுமான்னு பாருங்க. அப்ப தெரிஞ்சிடும் உங்களோட தாரணா சக்தி எந்த அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு. அப்ப முதல்ல நாமம் ஈஸியானது, ஸ்தூலம். அதுக்கப்புறம் ரூபம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணம் இருக்கு பாருங்க, குண தியானம் பண்றது ரொம்ப கஷ்டம். நிர்விச்சார சமாதின்னு பேர் அதுக்கு பேரு. அப்ப அந்த நிர்விச்சார சமாதி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலானது. ஒரு கதையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்பனை பண்ணுங்க, நம்ம சிவாஜி வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் பண்ணி வச்சிருக்காரு. திருவிளையாடற் புராணம்னு ஒண்ணு இருக்கா, திருவிளையாடற் படம் எடுத்துங்க. திருவிளையாடற் படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு 4 வாட்டி வந்து பாருங்க, தர்மி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் அசைந்தால் அசையும்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுல கம்பீரமா சிவாஜி என்ன பண்றாரோ. சிவாஜினா என்ன அர்த்தம், கேரக்டர் தான். சிவனை நம்ம நேரடியா பார்த்தோமா, இல்ல யாரோ ஒருத்தர் கேரக்டரா பண்ணியிருக்காரு. அப்ப மனசுக்குள்ளார நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த எடுத்துக்கிட்டு நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்னு அந்த சாங் எடுத்துக்கிட்டு அப்படியே சிந்தனை பண்ணிக்கிட்டே அந்த விசுவலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் A to Z வேற எந்த தாட்டும் வராம நீங்க அந்த ஸ்டோரியை உள்ள கொண்டு வர. பக்த மகான்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. நீங்க பழைய புராணங்கள் பத்தின நிறைய ஃபிலிம்ஸ் வந்து இருக்கு. KP நாகராஜனோட ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவ்வளோ தத்ரூபமா இருக்கும். ஏதாவது ஒரு ஃபிலிம் எடுத்து வச்சுக்கிட்டு விசுவலைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு உங்களோட தாரணா சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அப்ப திடீர்னு சம்பவிக்குமா சுவாமி, நான் திடீர்னு சம்பவிக்காது. திரும்ப 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 அந்த பிராக்டிஸ் பண்றது. நாமத்துக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றோமோ, ரூபத்துக்கு எப்படி பிராக்டிஸ் பண்றோமோ, அதே மாதிரி அந்த குணங்களை, ஈஸ்வர குணங்களை, கல்யாண குணங்களை சிந்திக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா தியானம்.
இந்த மூணுத்துக்குமே தொடர்ந்து அந்த தாட்டு வரணும். வேற எந்த தாட்டும் வராம நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு அபியாசம். ஆச்சாரியர் சொல்றார், ஜபாதௌ ஆவருத்தி, ஜபம் முதலிய ஆவருத்தி. ஜபம் கூட ரூபத்தியானம், அதுக்கப்புறம் குணத்தியானம். இந்த மூணுத்தை பத்தின விஷயங்கள்லயும் ஆவருத்தி லட்சணம், திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய, ரிப்பீட்டேஷன் பண்ணக்கூடிய அபியாசம், அதுக்கு பேர் என்னது? அபியாசம். அதனை பாத்தீங்கன்னா விதாத்தும், அதனை பாத்தீங்கன்னா விதிப்பதற்காக அடுத்து சொல்லப்படுகிறது. பாரியதே கோ நாம நிரோதோ அபியாச யுத்தியதாக. இப்ப என்ன விதிக்க போறோம் அப்படின்னு கேட்டா, அபியாசம்னா இந்த மூணு தான் அபியாசம். இதை விதிக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரமானது 13வது சூத்திரம் சொல்லப்படுகிறது. விற்த்திகளை பாத்தீங்கன்னா நிரோதம் செய்யற விஷயத்துல விருத்தௌ கோநாம விருத்தோ நிரோதோ அபியாசக. கோநாம அப்படின்னா இந்த நிரோதம் செய்கின்ற விஷயத்தில் அபியாசத்தோட பார்ட் என்ன, அபியாசம்னா என்ன, எதுக்காக அபியாசம்? விற்த்திகளை நிரோதம் பண்றதுக்கு. அப்ப விற்த்திகளை நிரோதம் செய்கின்ற விஷயத்தில் அபியாசத்தோட பார்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்காக 13வது சூத்திரம் ஆரம்பிக்கப்படும். சொல்லியாச்சு. வந்துருங்க. யாராவது கேட்பாங்க, இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தத்தெல்லாம் தூக்கி ஓரமா போடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும் வேதாந்தம் படிக்கிறவங்க யாருக்கும் ஜபம் கூட இல்லை. நல்லா பார்த்துருக்கேன். 20-30 வருஷமா பார்த்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் கேட்பேன், எடுத்தோன்னா என்ன அபியாசம், நான் கேட்பேன், எடுத்தோடனே என்ன அபியாசம், ஜபம் இருக்கா? ஜபம் இல்லை. எத்தனை வருஷமா வேதாந்தம் படிக்கிறீங்க? நான் 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா ஒரு ஜப தீட்சை கூட கொடுக்கலையா உங்க குருநாதர்? கொடுக்கல. அபியாசம் ஏதாவது சொல்லி கொடுத்தாரா? கொடுக்கல. நாசமா போனீங்க. 30 வருஷம் வேஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபியாசம் இல்லை அப்படின்னா உங்களால சமம் பிராப்தி பண்ண முடியாது. சமாதி சட்க சம்பத்தியில் இருக்கிற முதல் இதே சமம், மனோ நிகிரகம். அப்ப சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சொல்லக்கூடிய சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்ற 6 வேல்யூஸ் இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது? வேதாந்தத்திலேயே என்ட்ரி கார்டு இல்லை உங்களுக்கு. அப்ப 30 வருஷம் படிச்சிருக்க சஞ்சலமா தான் மனசு இருக்க முடிய, உங்களுக்கு மனசு கட்டுப்படவே படாது. அப்ப முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா, சமதமாதிகளை அடையணும் அப்படின்னு ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா முதல் சாதனம் ஜபம் தான் சாதனம். பெரியவங்க முதல்ல ஜபத்தை தான் கொடுப்பாங்க. வேதாந்தம்லாம் ரொம்ப தூரம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இங்க ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா அந்த ஜபம் முதலியவைகளை விதிப்பதற்காக என்ன பண்றார்? இந்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். நிரோதத்துக்கு எதுக்கு சுவாமி ஜபம் கேட்டா சொல்ற, தத்ர ஸ்திதௌ யத்தனோப்யாஸஹ, தத்ர ஸ்திதௌ யத்தனோப்யாஸஹ, தத்ர ஸ்திதௌ யத்தனோப்யாஸஹ. தத்ர அப்படின்றதுக்கு அர்த்தம் அந்த ஆத்மஸ்வரூபத்தில், சமாதி விஷயத்தில், யோகத்தில். யோகம் என்னது? சமாதி. அந்த யோகத்தில் சமாதியில் நிற்பதற்காக தத்ர ஸ்திதௌ. ஸ்திதௌனா என்ன அர்த்தம்? நிற்பதற்காக எடுக்கணும். இங்க அந்த தான் 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 அப்படின்னு நிர்குணத்திலேயோ ஆத்மஸ்வரூபத்திலேயோ அல்லது பாத்தீங்கன்னா பகவானோட நாம ரூபத்திலேயோ ஏதாவது ஒண்ணுல தொடர்ந்து நிற்பதுதான் சமாதி. அந்த சமாதி பண்றதுக்காக எத்தனோ நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்களோ, என்ன பிரயத்தனம் செய்யப்படுதோ, முயற்சி செய்யப்படுதோ, அந்த முயற்சிக்கு பேரு, அந்த எத்தனத்துக்கு பேரு என்னது? அபியாசம்னு பேரு. அந்த எஃபோர்ட் நம்ம ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு பண்றோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஜபமா இருக்கலாம், ரூபமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா குணத்தியானமா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணுத்துல அந்த நாமத்திலேயோ ரூபத்திலேயோ இல்ல குணத்திலேயோ நம்ம பண்ணக்கூடிய எஃபோர்ட், தொடர்ந்து நிக்கணும்னு பண்ற எஃபோர்ட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அபியாசம் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு டீக்கா சதாசிவ பிரமேந்திரன் என்ன சொல்றாருன்னா, தத்ர அப்படின்னா என்ன அர்த்தம்? தயோர் மத்தியே அப்படின்னு அர்த்தம். தயோர் மத்தியன் என்ன அர்த்தம்? அந்த சித்த விருத்திகளை நிரோதம் செய்கின்ற விஷயத்தில் எடுக்கலாம். இல்ல அப்படின்னா தயோர் மத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாமம், அதுக்கப்புறம் ரூபம், குணம், இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல மூணுத்தையும் அபியாசம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏதாவது ஒண்ணு. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு சாஸ்திரம், ஒரு குருநாதர், ஒரு மந்திரம் இப்படி இருந்தீங்க அப்படின்னா, ஒரு சாதனை அப்படி இருந்தா
அதோட எண்டு வரைக்கும் நீங்க போயிடலாம். ஒண்ணு நாமத்தை எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா ரூபத்தை எடுத்துட்டு போங்க, இல்லைன்னா குணத்தை எடுத்துட்டு போங்க. ஆனா எடுத்தோட குணத்தை எடுத்து அபியாசம் பண்ணாதீங்க, ரொம்ப உச்சம் அது. ஏற்கனவே முந்தின ஜென்மங்கள் அபியாசம் பண்ணியிருந்தா உங்களுக்கு வரும். சில பேருக்கு விசுவலைஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சினிஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்களுக்கு நான் கொஞ்ச நாள் வந்து இந்த சினிமாக்காரங்க கூட கொஞ்ச நாள் சுற்றினேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாக்காரங்க. அப்போ இந்த சீன் பிடிக்கிறது இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா இருக்குல்ல, கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீன் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருக்காங்கல்ல, டீ குடிக்க போனோம்னு வச்சுங்களேன், 4 பேரோட தான் போவோம். போனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ஊத்து பார்த்துக்கிட்டு இருப்பான். என்னடா பண்ணுறீங்க, டீயை குடிங்கடா அப்படின்னா, இல்லை சீன் பிடிக்கிறோம் சாமி, சீன் பிடிக்கிறோம் சார். சீன் பிடிக்கிறீங்களா? ஆமாம் பாருங்க, அவன் புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கறது. அவன் பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போகணுன்னு என்ன பண்ணிப்பானுங்க, எழுதி வச்சுப்பானுங்க. மனசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு அவன் எப்படி வந்தான், எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சீன் பிடிக்கிற காரணங்களில் விஷய இன்சிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே காப்பி பண்ணிப்பானுங்க. கூட வந்து அந்த கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர்னு பார்ப்பாங்க. நம்ம சினிமாவில் பார்க்குறதுலாம் நினச்சிட்டு இருக்கோம் ஈஸியாக ஒருத்தர் பண்ணிடுறாங்க அப்படின்னு. அந்த ஃபில்ம் மேக்கிங் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணுவாங்க தெரியுங்களா. ஒவ்வொரு சீன் பை சீனாக அந்த சீனில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் எந்த மாதிரி இருக்கணும், கரப்பாக கட்டியிருக்கணும், மீசை இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மச்சம் இப்படி கரும்பு மச்சம் இருக்கணும், செருப்பு இப்படி போட்டிருக்கணும், ட்ரெஸ் இப்படி போட்டிருக்கணும், வேட்டி கட்டியிருக்கணும். இது மாதிரி டீட்டெயிலாக பார்க்குறது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மாத்துக்கு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அந்த சீன் பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, உத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன நடக்குது சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும் தெரியுங்களா? தியானம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நிறைய உத்து பார்க்கணும். சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன போட்டிருக்கு, சுவாமிக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்கு, வடமாலை போட்டிருக்கு, வெத்தலை மாலை போட்டிருக்கு. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன வஸ்திரம் போட்டிருக்கு, மஞ்சள் வஸ்திரம் போட்டிருக்கு, நல்லா இருக்குல்ல, ஆரஞ்சு வஸ்திரம் போட்டிருக்கு, நல்லா இருக்குல்ல, கிரீடம் இப்படி இருக்கு, மணி இப்படி இருக்கு, காதில் வந்து பார்த்தீங்கன்னா டோலாக்கு இப்படி இருக்கு, மூக்கில் வந்து மூக்குத்தி இப்படி குத்தி இருக்கு. இதெல்லாம் டீப்பா பார்த்துக்கிட்டே வராது. அப்ப டீப்பா பார்க்கணும் அப்படின்னும் போது என்ன வந்துடும், தாரணா சக்தி வந்துடும் நமக்கு. இந்த தாரணா சக்தியை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ண, கண்ணை மூடினீங்கன்னா அது நடக்கும். சாமி அந்த அளவு கெப்பாசிட்டி இல்லை சாமி நமக்குலாம், நம்மள புவர் சுவாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமத்தை வச்சுக்கிட்டு ஓட்டுங்க. ராம 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 ராம. தாரணெல்லாம் ஒன்றும் பண்ணாக்கிட்டையும் தேவையில்லை, ஈஸி, ரொம்ப ஈஸி. அதான் நாரதர் என்ன பண்ணாரு, பிளேடு பக்கரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமத்தை கொடுத்து ஒரு பெரிய சைட் ஆக்கி விட்டார். யோசிச்சு பாருங்க, பிளேடு பக்கரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாமத்தை கொடுத்து அதுவும் தப்பா கொடுத்து ராம ராமன்னு சொல்லாம மராம ராம ராமரான்னு சொல்லி, சின்ன அற்புதங்க. ஒரு மராம ராம ராமரான்னு சொல்லி நம்ம இப்போ வரைக்கும் வால்மீகியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ராமனை நினைக்கும் போதெல்லாம் வால்மீகியை பற்றி நினைக்கிறோம். பிளேடு பக்கரியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரத்னாகரனை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நாமத்துக்கு எவ்வளோ மகிமை இருக்குது யோசிச்சு பாருங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலை வந்து பார்த்தீங்கன்னா கடக்கிறதுக்காக சேத்து பாலை அமைக்கிறார். யாரை வச்சு அப்படின்னா நம்ம ஹனுமனை வச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கேட்குற தனியாக உட்காந்துருக்கார். ராமர்கிட்ட கேட்குற, ராமர் வந்து ஹனுமன்ட்ட என்னப்பா என்ன போயிட்டு இருக்கு, சேத்துலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா நாங்கள் கல்லெல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு. கல்லெல்லாம் போட்டால் தண்ணியில் போயிடுமேப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உங்கள் பேர் எழுதி ஸ்ரீராம் ஸ்ரீராம் எழுதி தண்ணியில் போட்டால் மிதக்கும், கல் மிதக்கும். ஐயோ, அவருக்கு அவரோட நாமத்து மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம் இருக்குன்னு தெரியலையா ராமருக்கு. அவர் சொல்ற, என்னப்பா இப்படி சொல்ற, நீ நாமத்தை எழுதுனா கல்லு மிதக்குதா அப்படின்னு. ஆமா நாமத்தை எழுதுனா கல்லு மிதக்குது. அவர் நம்பவே இல்லை. ராமநாமத்துக்கு வந்து இவ்வளவு நம்பிக்கையா இருக்குமான்னு ராமருக்கு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அனுமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமநாமத்தோட மகிமை தெரியும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, உங்க நாமத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு, போட்ட கல்லு வந்து பாத்தீங்கன்னா கீழே போக அவள் மிதக்கு. அதை வச்சுதான் சேர்த்துவே அமைச்சிருக்காரு. எல்லா கல்லுலயும் ராம 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 யோசிச்சு பாருங்க, ஒரு நாமத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்ப அந்த நாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஈஸியானது ராமம் தான். இந்த இதுல ஏதாவது ஒண்ணு கத்திரன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும், ஒண்ணு விற்த்திகள் மத்தியில் எடுக்கணும். அந்த விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி விற்த்திகளா இருக்கலாம், பிரமாண விற்த்திகளா இருக்கலாம். அந்த பிரமாண விற்த்திகள்ல வந்து எந்தவா இருக்கலாம், ஒண்ணு சப்தமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ரூபமா இருக்கலாம், இல்ல குணங்களா இருக்கலாம். இந்த குணங்கள் சப்தங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு குணங்களா இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், ஆப்த வச்சனம். நம்ம புராணங்கள்ல இருந்து கதைகள்லாம் கேட்டு பெரியவங்க மூலமா அந்த கதையை வந்து சிந்தனை பண்றது ஆப்த வச்சனத்துல இருந்து. ரூபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்ணால ஒரு ரூபத்தை பார்த்து அந்த ரூபத்தை உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்றது.
அதுக்கப்புறம் காதால ஒரு நாமத்தை கேட்டு குருநாதர் மூலமா ஒரு தீட்சையை வாங்கி நாமத்தை கேட்டு அந்த நாமத்தையே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றது. அப்போ நாம ரூபம் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ பிரமாணத்துல வந்துடும். குணத்தியானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்த வச்சனத்துல வந்துடும். இதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் அதையே அதான் இங்க சொல்றாரு. தத்திர அப்படின்னா தயோர் மத்தியே. தயோர் மத்திய என்ன அர்த்தம்? நாமத்திலோ அல்லது ரூபத்திலோ அல்லது ஈஸ்வரனுடைய குணத்திலோ கல்யாண குணங்களிலோ இவற்றில் ஏதாவது ஒன்னை எடுத்துக்கிட்டு ஸ்திதி நைச்சல்யம் நிரோதகா தத்திர. தத்திரனா அந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணு எடுங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரிஸ்கிரைப் பண்றது எதை பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நான் ஈஸியானதுல இருந்து ஆரம்பிப்பேன். எப்பவுமே எங்க ஆச்சாரியர் சொல்லுவார், பாடம் சொல்லி கொடுக்கும் போது யாரை கவனம் பண்ணி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா 1ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு தான் பாடம் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏன் ரிப்பீட்டேஷன் இவ்வளோ பண்ணுறேன்னு தெரியுங்களா? யாராவது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. சாமி ஏன் சாமி இத்தனை வாட்டி சொல்கிறீங்க? அந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 4 வாட்டி சொன்னதான் புரியும், பாவம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிக்கிறவங்களுக்குலாம் பாடம் எடுக்கல. அப்போ முதல்ல இருந்து எடுக்கணும். அப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா பதஞ்சலி என்ன கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கு கொடுக்க போறேன். பதஞ்சலி என்ன பண்றாருன்னா ரொம்ப ஈஸிப்பா, ஓங்காரம் பண்ணுப்பா அப்படின்ற. சமாதிக்கு ஓங்காரம், அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இந்த ஏதாவது ஒண்ணுத்துல என்ன பண்ணணும்? நாமத்தை எடுத்துக்கிட்டீங்க. நாமத்தை எடுத்துக்கிட்டு ஸ்திதி நைச்சல்யம் அந்த இடத்துல நிக்கிறது. எப்படி நிக்கிறது? நிச்சல ஸ்திதி. அதை மாத்தி போடுங்க, நைச்சல்ய ஸ்திதின்னு போட்டுங்க. நிச்சலமான ஸ்திதி. நிச்சலம் என்ன அர்த்தம்? சலனம் இல்லாத ஸ்திதி. சலனம் இல்லாம ராம 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 ராம. ஏதாவது ஒரு நாமத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திதி. எந்த ஒரு விஷயத்திலேயே மனசு வந்து இங்க அங்க போகாம அந்த நாமத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நிச்சல பாவமா நிக்கிறதுக்கு பேரு நிரோதகன்னு பேரு. நிரோதம்னா என்ன அர்த்தம்? மற்ற விற்த்திகளை எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த ஒரே விற்த்தியில நிக்கிறதுக்கு பேரு தான் நிரோதம். இதுக்கு என்ன சமாதி பேரு? ஒரு விற்த்தி இருக்குல்ல, நாமமோ ரூபமோ குணமோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சவிகல்ப சமாதி. 6 சவிகல்ப சமாதி நடக்கும். மெதுவா மெதுவா ஒவ்வொன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். 6ம் பிராப்தி பண்ண முடியும் நம்ம அப்போ ஒரு நாமத்திலேயே. அப்ப நிரோதம்ன்றதுக்கு அர்த்தம் சவிகல்ப சமாதியில நிரோதம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு விற்த்தியில மட்டும் போக்கஸ்ட் ஆகி மற்ற எல்லா விற்த்திகளும் இல்லாம பண்ணணும் அப்படின்னா சவிகல்ப சமாதியில நிரோதம் அப்படின்னு அதுக்கு பேர். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு சர்மணி த்வீபினம் ஹந்தி. சர்மணி அப்படின்றதுக்கு அர்த்தம் சர்மணி த்வீபினம் ஹந்தி இதி. ஒரு எக்ஸாம்பிள் ஆச்சாரியர் சொல்றாரு. சர்மணி அப்படின்னா புலியை வந்து ஒருத்தன் கொல்றான், டைகரை வந்து ஹண்ட் பண்றான்னு வச்சுங்களேன். இந்த டைகரை ஹண்ட் பண்றது வந்து எதுக்காக ஹண்ட் பண்ணுவாங்க? டைகரை மாமிசம் சாப்பிடுவாங்களா? புலி மாமிசம் எங்கேயா சாப்பிடுவாங்களா? ஹண்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்கேயாவது? மானை அடிச்சிங்கன்னா மான் மாமிசம் சாப்பிடுவாங்க. புலி மாமிசம்லாம் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் ஆகாது. புலி மாமிசம் விஷம்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுவாங்க. அதனால ஹண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? புலியை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட் பண்றது மாமிசத்துக்காக இல்லை. எதுக்காக? அதோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூபிள். அப்போ புலியை அடிக்கிறது எதுக்குன்னா சர்மணி அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்மத்துக்காக. சர்மம்னா புலியோட தோலுக்காக, தோலை அடைய வேண்டும் என்பதற்காக. த்வீபினம் ஹந்தி. த்வீபினம் அப்படின்னா புலி, டைகர். த்வீபினம் ஹந்தி அப்படின்னா கொள்கின்றான். ஒரு ஹண்டர் வந்து பாத்தீங்கன்னா தோலுக்காக புலியை கொள்கின்றான். எதுக்காக கொள்றான்? அந்த தோலுக்காக கொள்றான், அந்த ஸ்கின்னுக்காக கொள்றான். நம்ம சொல்லுவோமா இத்தியாதி. இதிவத்து. இதிவத்துன்னு அர்த்தம் இந்த மாதிரி. நிமித்தார்த்தா இயம் சப்தமி. நிமித்தார்த்த சப்தமி, சப்தமி விபக்தின்னு ஒண்ணு. எதுக்காகன்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லு இல்லுன்னு வரும்.
இப்ப நான் வந்து ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஆசனத்தில். இந்த ஆசனம் எங்க இருக்கு? பூமியில் ஆசனம் இருக்கிறது. பூமி எங்க இருக்கு? ஆகாசத்தில் இந்த பூமி இருக்கிறது. அந்த எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதிஷ்டானத்தை குறிக்கிறோம், ஆதாரத்தை. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ், அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்தமின்னு பேர். அதிஷ்டான சப்தமின்னு பேர். அதுக்கு பேர் பொதுவா நிறைய பேர் அதிஷ்டான சப்தமி, சதி சப்தமின்னு சொல்லுவோம். இந்த இவ்வாறு இருக்கின்ற நிலையில் யூஸ் பண்ணும்போது சப்தமி விபக்தி யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதவு, தத்திர ஸ்திதவுன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது அந்த சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது சப்தமி கேஸ்ன்னு சொல்லுவோம், 7வது விபக்தி. அந்த 7வது விபக்தி எந்த பிரயோகத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா நிமித்த சப்தமின்னு பேர். அதுக்கு பேர் நிமித்த சப்தமின்னு என்ன அர்த்தம்? அதுல நிக்கிறது. எதுக்கு நிக்கணும்? எதுக்குங்க நிக்கணும்? தேவையில்லாம புலிய கொள்றான், ஹண்ட் பண்றான் ஒருத்தன், வந்து கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட் பண்றான். புலிய கொள்றது அவ்வளவு ஈஸி இல்லையே. ஹண்ட் பண்றான் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேல்யூபிளா இருக்கிற அந்த ஸ்கின்னுக்காக. நிமித்தம் இல்லாம ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்றதில்லை. அப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு அந்த தாட்டிலேயே தொடர்ந்து நிக்கணும் அப்படின்னா தத்திர ஸ்திதௌ, அதுலயே நிக்கிறது. அதுலயே நிக்கிறது எதுக்காக அப்படின்னா பர்பஸ்க்காக. அந்த பர்பஸ்க்கு தான் இங்க சொல்லியிருக்கு நிமித்தார்த்தே இயம் சப்தமி. அந்த நிமித்தத்தை பேஸ் பண்ணி எதுக்காகன்னு கேள்வி கேட்டீங்கன்னா சர்மத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா புளிய ஹண்ட் பண்றோம். அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு நிக்கிறோம்? நான் 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 அப்படின்னு நிக்கிறோம். எதுக்கு? சமாதி, நிர்விகல்ப சமாதி. அதே நேரத்துல ராம் ராம் ராம், எதுக்கு ராம் ராம்ல நிக்கிறோம்? கிரமமுக்தி வேணும், அந்த ராமனை அடையணும்ன்றதுக்காக. அப்ப ராமனை அடையணும் அப்படின்னா ராம ராம ராமனை நிக்கணும் அசையாம. அதே ஜீவன் முக்தி எனக்கு வேணும், ஆத்மாவை அடையணும்னா நான் 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 நான்ற அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கணும். பர்பஸ்ஃபுல் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஸ்திதி நிமித்தகோ, காரணத்தோடு அந்த ஸ்திதி சம்பவிக்குது. காரணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்திதியை அபியாசம் பண்றோம். அந்த ஸ்திதியை வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு, அந்த ஸ்திதியில நிக்கிறதுக்கு எத்தனகா, எந்த எத்தனம்னா என்ன அர்த்தம்? முயற்சின்னு பேர். எஃபர்ட் இருக்குல்ல. ஒரு 10 அரை மணி நேரம் உட்காரணும்னாவே இப்படி எப்படி மெலிஞ்சுக்கிட்டே உட்காடுறோம்ல, அப்ப நேரம் உட்கார முடியல, கஷ்டப்படுறோம்ல. நம்ம எத்தனை முயற்சி இருக்குல்ல, அங்க எஃபர்ட் இருக்கு. அப்போ எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் எஃபர்ட் இருக்கு. இந்த தான்ல நிக்கிற எஃபர்ட் இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மானச உற்சாக. சரி, எப்படி இருக்கணும்? ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கவே இல்லை, எவ்வளவு நேரம் உட்கார முடியும்னு நினைக்கிறீங்க? எழுந்து போயிடுவார். அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சொல்லுவார், நீங்க வீடியோஸ்லாம் இருக்கு, சின்மயானந்த சாமியோட வீடியோஸ்லாம் சிங்கம் தான் அவரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஏதாவது நாரத கான சபால எங்கேயாவது ஒரு ப்ரோக்ராம் போறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா லாக் பண்ணு அப்படின்றார். டோர் எல்லாம் லாக் பண்ணு, உள்ள வந்து உட்கார்ந்தாச்சுன்னு எந்திரிக்க கூட யாவோன்னு எந்திரிக்கிறார். நான் எப்போ பூர்ண மதகம் சொல்லி முடிக்கிறோன்னு அப்பதான் எந்திரிக்கணும். யாராவது டிஸ்டர்பா வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு விவகாரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது இங்க அங்க எந்திரிச்சா கத்துவார், அப்படியே கண்டபடி திட்டிடுவார். சின்மயானந்த சாமியோட ப்ரோக்ராமுக்கு போகணும்னா பயந்துகிட்டே போவாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியும், பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நானே சொல்லுவேன், ஒரு ஆசனத்துல உட்கார்ந்தீங்க அப்படின்னா கஷ்டம்தான், கஷ்டப்படாம எதுவுமே சம்பாதிக்க முடியாது. எத்தனம் இருக்கு. அந்த எத்தனம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னா உற்சாகம் இருந்துச்சுன்னா பாருங்களேன். இந்த விஜய் படம் இல்ல ரஜினிகாந்த் படம் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க அந்த கியூல. அங்க நிக்கிறதுக்கே அந்த ஸ்பேஸே இருக்காது. அந்த சின்ன லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூரின் பாஸ் பண்ண மாட்டாங்க, போக முடியாது, வெளியில போக முடியாது, பாத்ரூம் போக முடியாது, நேச்சர் காலுக்கு எதுக்குமே போக முடியாது. ஸ்வெட்டிங் ஆகி அப்படியே சட்டையெல்லாம் நனைஞ்சு பிழிஞ்சு ஊத்திக்கிட்டு இருப்பானுங்க இந்த வெயில் காலத்துல தான். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒழுங்கா கிடைக்காது, தண்ணி கிடைக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் மேல வந்து பாத்தீங்கன்னா கீழே வரிசையா ஒரு நிற்கும், மேல ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பானுங்க வரிசையா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மணி நேரம் அவன் என்ன பண்றான், விசில் அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா தொண்டையெல்லாம் கட்டி போய் வெளியில வரவங்க பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், பேசவே முடியாத அளவுக்கு கத்திட்டு இருந்திருப்பாங்க. என்னடா இவ்வளவு மோசமா இருக்கீங்க அப்படின்னா வவ்வால் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தபசு.
என்ன தபசு? விஜய் படத்துக்காக பெரிய தபசு நடக்குது, ரஜினி படத்துக்காக பெரிய தபஸ் பண்றான். எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1.5 நாள் நின்று காஞ்சி, ஒரு நாள் 1.5 நாள் நின்று காலையில 3 மணி 2 மணி 4 மணிக்குன்னு ஷோ போடுறான் ஃபர்ஸ்ட் ஷோ. அப்ப முந்தின நாள்ல இருந்தே நின்று எல்லாமே பங்க்சர் ஆகி போயிருக்கோம். இருந்தாலும் அந்த பிலிம்ல போய் உட்கார்ந்து விசில் அடிச்சு 1 மணி 3 மணி நேரமும் உற்சாகத்தோட இருக்கா. அப்ப என்ன, ஒரே ஒரு விஷயத்த நல்லா பாருங்க, எதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சமானது இருக்கோ அதுல என்ன இருக்கு அப்படின்னா, என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சகிச்சுக்கிற தன்மையோட உற்சாகமும் சேர்ந்து. எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிக்கலையோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு உயர்ந்த விஷயமா இருந்தாலும் 5 நிமிஷம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நிக்க முடியும். விஜய் பிலிம் போறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா மானச சஞ்சரரே அப்படின்னு ஒரு சங்கீதம் நடக்கிற இடத்துல விட்டுருங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பாட்டு கேட்டு போயா, ஒரே ஒரு கீர்த்தனை, தியாகராஜ கீர்த்தனை ஏதோ ஒன்று பாருங்க, முத்துசாமி தீட்சிதரோட கிருத்தியில ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டு போயானா, என்ன அவன் மானச சஞ்சரன் 10 வாட்டி அதையே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு போயிடுவாங்க. வாதாபி கணபதினா 10 வாட்டி வாதாபி கணபதி வாதாபி கணபதி வாதாபி கணபதியே வந்துகிட்டு இருக்கு. அடுத்த லைனுக்கு வாங்கயா, இன்னும் வரமாட்டேன்றீங்களே. இல்ல அதான் சொல்றேன், அந்த சங்கதியில அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஆக்ஷன் இருக்கணும். அப்ப விஜய் பிலிம்ல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாதாபி கணபதியில வந்து பாத்தீங்கன்னா 2 நிமிஷம் நிக்க முடியாது, ஏச்சு போயிடுவாங்க. வாதாபி கணபதி பாட்டு கேட்கறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் பிலிம்ல வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் உட்கார முடியும். இப்ப நம்மளாம் பிலிம் பார்த்தா என்னடா எடுக்கிறானுங்க பிலிம் அப்படின்றது, இதெல்லாம் என்னடா எப்படா பாக்குறானுங்க இதெல்லாம் மனுஷனுங்க, அதுவும் இவ்வளவு தபஸ் பண்ணி வேற பாக்குறானுங்கன்னு. இப்போ ஒரே ஒரு விஷயம் நல்லா புரியுது, பிடித்தமான விஷயம் எதா இருந்தாலும் நீங்க அதுல என்ன பண்ண முடியும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உற்சாகத்தோட உங்களால அதிக டைம் பண்ண முடியும். அப்ப எத்தனம் எங்க உங்களுக்கு ஃபிட் ஆகும் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கணும் எந்த விஷயத்துல உங்களுக்கு பிடிச்சது. ராமநாம ஜபம், ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சுவாமிகிட்ட போனேன், ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே மஹ்யமேதாம் பிரயச்ச ஸ்வாஹா, இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய மந்திரத்தை கொடுத்தாரு எனக்கு சாமி கொடுத்தாரு. நான் அதுக்கு முன்னாடி ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓங்காரம் எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு, ஓம் 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 ஓம், அப்புறம் ராம் 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 ராம். இந்த ராம நாமத்திலையும் இந்த ஓங்காரத்திலையும் ஒருத்தருக்கு சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய், இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமான மந்திரம். இந்த மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபிட் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றேன்னு வச்சுங்களேன். ஒழுங்கா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு அந்த மந்திரத்தை கேட்ட உடனே இன்னும் பேராகிராஃபா இருக்கு, மந்திரம்னு சொன்னாங்க பேராகிராஃப் சொல்றாங்களே. இதை வந்து பாத்தீங்கன்னா ஜபிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜபிங்கன்னு சொல்லிட்டோன்னே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேங்க. ஜபிக்க வந்து பாத்தீங்கன்னா 108 ஜபம் பண்றதுக்குள்ளார அப்படியே ஆயாசமா போயிடும். இதே வந்து பாத்தீங்கன்னா என்ன ராம் 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 சொன்னீங்க அப்படின்னா இப்ப ஆரம்பிச்சேன்னா இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா ராம் நாம சொல்லிக்கிட்டே இருப்பேன். சாப்பாடு வேணாம், தண்ணி வேணாம், ராம் நாமமே போதும் எனக்கு. ஆனா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியை மஹ்யம் மேதாம் பிரயச்ச ஸ்வாஹா சொன்னீங்கன்னா என்னால 108 சொல்லும் போதே என்ன ஆயிடும், அவ்வளவுதான் என்னோட எஃபோர்ட் எல்லாம். இப்போ காலையில் நான் சொல்றேனே, இப்போ நாளை வித்தியால இருந்து என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா 1 மணி நேரம் ஓங்காரம் சொல்ல போறேன். 20 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ண போறேன். இப்போ பாருங்க என்னோட எனர்ஜி என்ன லெவல்ல இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பகவத்கீதை வேற எடுக்க போறேன். 6:30 திரும்ப 8 மணி வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் இப்போ திரும்ப 3வது கிளாஸ் போகும். இப்போ எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது உற்சாகம் என்னைக்காவது கம்மியாயிருக்கான்னு பாருங்க. இனிமே வரப்போகுது 1 mm கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்சாகம்னா அந்த எந்தோசியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாகுமானா ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிடிச்சது. நீங்க எங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன நாமம் எனக்கு செலக்ட் பிடிச்சது அப்படின்னு பார்த்துக்கணும். கீதால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், முந்தின ஜென்மத்துல நம்ம எந்த அபியாசம் பண்ணிருக்கோமோ அந்த அபியாசம் தான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு நேச்சுரலாவே உள்ளுக்குள்ளார வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், நேச்சுரலா என்ன நாமம் என்னோட இச்சையில வருதுன்னு பார்க்கணும். அந்த நாமத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா நீங்க என்ன பண்ணலாம், பிடிச்சமாயிடும். அதுக்காக தான் இத்தனை நாமம் இத்தனை ரூபம் கொடுத்துருக்கு. முண்டே
மத்திர் பின்னா, துண்டே துண்டே, ருச்சிர் பின்னா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலையில வந்து போத்தீங்கன்னா தனித்தனி புத்தி. அப்ப ருச்சி வந்து வேற வேறையா இருக்கு ஒவ்வொருத்தருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாமம், இன்னொருத்தரோட நாமத்தை எடுக்காதீங்க. இன்னொருத்தருக்கு பிடிச்சது அப்படின்னு ஒரு ரூபத்தை ஸ்வீகாரம் பண்ணாதீங்க. உங்களால அதிக தூரம் சமாதி வரைக்கும் அதுக்கு போக முடியாது. அப்ப ஏதாவது நான் பாகவதத்துல இருக்கிறது எடுங்க சுவாமி, நான் உங்களோட தேவத்தை வேற ஏதாவது இருக்கும். அம்பாலா இருக்கும், அம்பாலா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? துர்கா சப்தசதியில இருந்து எதையாவது ஸ்டோரிஸ் எடுங்க. புராணம், தேவி புராணம் மகாத்மியத்துல இருந்து ஏதாவது எடுங்க. தேவி பாகவதத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுங்க. இல்லைன்னா கணேச புராணத்துல இருந்து கணபதியை பிடிச்சவங்க ஒரு இன்சிடென்ட் எடுங்க. ஸ்கந்த புராணத்துல இருந்து முருகருக்கானது ஏதாவது எடுங்க. இந்த தேவதைகள்கிட்ட இருந்து உங்களோட இஷ்ட தேவதைகிட்ட இருந்து பிடித்தமான ரூபம், பிடித்தமான நாமம், பிடித்தமான குணங்கள், இதுல ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஃபுல் எஃபோர்ட் போட முடியும். அது மாதிரி எத்தனம் எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். பிடிக்காதது எப்படி இருக்கும்? உற்சாகம் இருக்குமா? பிடிக்காது, சாமி சொல்லிட்டாரு வேற வழி இல்லை பண்ணியாகும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? வேற வழியே இல்லாம அப்படியே உப்பு சப்பு இல்லாம டேஸ்டே இல்லாம போகும். அப்போ அது எத்தனமானு கேட்டீங்கன்னா அந்த எத்தனம் உங்களை மோட்சத்து வரைக்கும், சமாதி வரைக்கும் கொண்டு போகாது. அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதுதான் இருக்கணும். அப்ப அது மாதிரி கரெக்டா செலக்ட் பண்ணிட்டு உற்சாகத்தோட ஸ்வதயேவ பகிஹி பிரவாகசீலம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சுபாவம் என்னது? இந்த மனசோட சுபாவம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பகிஹி பிரவாகசீலம், வெளியிலேயே பிரவாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த மனசோட சுபாவம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா சித்தம் சர்வதா, அந்த மாதிரி சித்த விற்த்திகளை சர்வதா அப்படின்னா தா, ரெண்டாவது தா போட்டுச்சுன்னா பிரகாரார்த்தே தா, எல்லா முறைகளிலும் அப்படின்னு அர்த்தம். எல்லா பிரகாரமாகவும், எல்லா பிரகாரத்திலும், எல்லா பிரகாரமும் என்ன அர்த்தம்? எதெல்லாம் ஷட் டவுன் பண்ண முடியுமோ உங்களால முடியுமோ அதெல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது. பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா உற்சாகத்தோட என்ன பண்ணணும்? அந்த நாமத்திலேயோ ரூபத்திலேயோ வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நிக்கிறதுக்கு மற்றது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? வெளியில போற விற்த்திகளை எல்லாத்தையும் நிறுத்துறது எதுவோ நிரோதஸ்யாமி. எப்படி டிசைட் பண்ணணும்? நான் எல்லா விற்த்திகளையும் நிரோதம் பண்ணிட்டு என்னுடைய ராமநாமத்துல மட்டும் நிற்பேன், ஓங்காரத்துல மட்டும் நிற்பேன், சிவனோட ரூபத்துல மட்டும் நிற்பேன் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலயே நிரோத்ஸ்யாமி. நிரோத்ஸ்யாமின்னு என்ன பண்ணுவேன்? மற்ற விற்த்திகளை நிரோதம் செய்வேன் அப்படின்னு கன்ஃபார்மா இது பண்ணிக்கிறது. சாமி எப்படி சாமி முடியும்? முடியுமா சாமி அப்படிலாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உற்சாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காரிக்காக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்றார். எப்படி கடற்கரை குருவி கதை சொன்னேன் நான் உங்களுக்கு யோக சூத்திரத்துல ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 குருவிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த உற்சாகத்தோட யோசிச்சு பாருங்க. நம்மளாம் இருந்தால் மலைச்சு போயிடுவோம்ல, நம்மளாம் மலைச்சு போயிடுவோம். என்னடா கடலை போய் வத்த செய்யறதா இத்தனோடு குசாகிரேன. இந்த குருவி வந்து பார்த்தீங்கன்னா 2 புல் எடுத்து வச்சான். ஒரு புல்லுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் மாதிரி தண்ணி எடுத்துடுறது. எடுத்துக்கொண்டு கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து இந்த பக்கம் ஊற்றணும். நம்மளாம் என்ன சொல்லுவோம்? முட்டாள், மூர்க்க. அது மாதிரி சம்பவிக்குமா அப்படின்னு. ஆனா அந்த குருவிங்க வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி செய்யாம என்ன பச்சு ரொம்ப உற்சாகத்தோட அந்த கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்துச்சு. அப்படி உற்சாகத்தோடு இருக்கிறவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த ரிஷி பாக்குறார். ரிஷி பார்த்துட்டு என்ன பண்றார்? அனுகிரகம் பண்றார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களோட புருஷ பிரயத்தனத்தினால உற்சாகத்தோடு புருஷ பிரயத்தனம் நடந்துச்சுன்னா இந்த சித்த விருத்தி நிரோதம் ஈஸியா சம்பவிக்கும். முடியும் அப்படின்னு நான் நிரோதம் செய்வேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்? இது ஏவம் விதக உற்சாக, இதுதான் உற்சாகம். எப்படியாவது முடிச்சிருவாஞ்சி, எல்லாம் ஒண்ணுல பார்த்துவோம் அதுவா என்ன இருந்தாலும் ஆகும்ல. ஒரு ரிஷி வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி மாதிரி பல ரிஷிகள் வந்து இந்த நிரோதம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களால முடிஞ்சுது அப்படின்னா என்னால ஏன் முடியாது? பண்ணணும். நாங்க ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு நான் போய் சேர்ந்த புதுசுல ஒரு ஆசிரமம், பிரம்மானந்த ஆசிரமம் பேர். ரிஷிகேஷ்ல வந்து எங்களுக்கு தாய் வீடு தான். யார் வேணா போய் தங்கலாம். புதுசா போற சாதுக்களுக்குலாம் அதுதான். நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு பெரிய கூட்டம் வரணும். ஒரு சாதகர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே 24, 25, 23 வயசு எல்லாம் விட்டு வந்து சன்னியாசி ஆகி இதாயிடணும். பெரிய விவேகானந்தர் மாதிரி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும் இதோட வந்தோன்னே எல்லாத்துக்கும் வந்து காம்படிஷன் நடக்கும்.
என்ன காம்படிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விரதம் இருந்தா நான் 10 நாள் விரதம் இருக்கேன், அப்ப நான் 10 நாள் இருக்கேன், நான் 20 நாள் நிக்கிறேன், நான் 10 20 நாள் 25 நாள் நிக்கிறேன் அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காம்படிஷன் இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா சில்லுன்னு வாட்டர்ல ஸ்நானம் பண்றது இருக்குல்ல, எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நவம்பர் டிசம்பர் ஜனவரில எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிகிரி 1 டிகிரி தான் இருக்கும். அந்த 1 டிகிரியில வந்து பாத்தீங்கன்னா தலையில தண்ணியை ஊத்தணும்னா யோசிச்சு பாருங்க. ஹாட் வாட்டர் இல்ல, பச்சை தண்ணி. பச்சை தண்ணி எடுத்து ஊத்தணும்னா எப்படி இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொருத்துக்குள்ளார காம்படிஷன். நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம், நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுவேன் அப்படின்னு. நான் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது மாதிரி எனக்குள்ளார ஒரு அகங்காரம், பெரிய அகங்காரம். நம்ம தான் டாப் லெவல், நம்ம தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதேச்சியா கொஞ்சம் முழிப்பு வந்துச்சு. 2:30 மணி போல வந்து பாத்தீங்கன்னா யாரோ எந்திரிக்கிற மாதிரி எதுவும் சத்தம் கேட்கிற மாதிரி ஏஞ்சி போய் பார்த்தா ஒரு 75 வயசு ஒரு பெருசு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல இருக்கு. அது நடக்கவே முடியாது. டெய்லி கைலாச ஆசிரமத்துல போய் உட்காந்து காலையில கிளாஸ் கேட்கும். அந்த பெருசு வந்து பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு தலையில எடுத்து தண்ணி ஊத்துது. ஐயோ, நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சிருச்சு அந்த பெருசு. உடம்பே இருக்காது, வெறும் எலும்பு கூடுதான். என்ன குளிர் இருக்கும் தெரியுங்களா. ஃப்ளஷ் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா குளிர் தெரியாது. ஃப்ளஷ் இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப குளிரா இருக்கும். இந்த பெருசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாவதானமா போய் 10-20 பக்கெட்டை தலையில ஊத்திக்கிட்டு இருக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. காம்படிஷன் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப என்ன போட்டி வந்துச்சுன்னு கேட்டா 3:30 மணிக்கு நான் அதையும் வின் பண்றேன் பாரு, 2:30 மணிக்கு குளிக்கிறேன் பாரு, 2 மணிக்கு குளிக்கிறேன் பாரு அப்படின்னு. உட்கார்றது வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் உட்காருங்க, நான் 3 மணி நேரம் உட்கார்ந்து காட்டுறேன் அப்படின்னு காம்படிஷன். இதுதான் உற்சாகம். இந்த உற்சாகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா பெரிய டானிக்ங்க உங்களுக்குள்ள எனர்ஜி. எதா இருந்தாலும் பாத்துருவோம் என்ன பாத்துருவோம் அப்படின்னு நல்ல உற்சாகத்தோட நான் இந்த விருத்திகளை நிரோதம் செய்வேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தீர்மானம் பண்ணிக்கிட்டு உற்சாக ஆவர்த்தியமானோ அந்த உற்சாகத்தோட ஆவர்த்தி பண்றது, திரும்ப 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 ரிப்பிட்டேஷன் பண்றது, அது ஆவர்த்தி. அந்த ஆவர்த்திக்கு அபியாச இத்யுச்யதே, அபியாசம் என்று சொல்லப்படுகின்றது. இததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கிய காரிக்கால வந்து பாத்தீங்கன்னா 3வது பிரகரணம் மாண்டுக்கிய காரிக்கால 3:41 போட்டுங்க. 3:41 போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உத்சேக உததேர் யத்வத் குசாக்ரேனைக பிந்துனா மனசோ நிக்ரஹ தத்வத் பவேத் அபரிகேததஹ. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறத அப்படியே ஸ்லோகமா பண்ணியிருக்கார் கௌடபாதாச்சாரியர், சங்கரோட பரமகுரு. உத்சேக உததேர் யத்வத் குசாக்ரேனைக பிந்துனா. கடற்கரையில வாசம் பண்ணின 2 குருவிகள், அதுல பெண் குருவி முட்டை இட்டுச்சு. அந்த முட்டை ஒரு நாள் என்ன பண்ணிடுச்சு, கடல் அலைகள் எடுத்துட்டு போயிடுச்சு. இந்த ஆண் குருவி வந்து சொல்லுச்சு, கடல்ல தானே முட்டை இருக்கு, நம்ம கடல்ல இருந்து முட்டையை எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், கடல் தண்ணி எல்லாம் எடுத்து மறுபக்கம் ஊத்தணும். அப்படின்னா கடல் வத்திரும், கடல்ல இருந்து முட்டையை எடுத்துடலாம்னு சொல்லுச்சு. 2ம் என்ன பண்ணுச்சு, குசாக்ரேன ஒரு புல்ல வந்து பாத்தீங்கன்னா வாயில ஒரு புல்ல எடுத்து வச்சுங்க. குசாக்ரேன ஏக்க பிந்துனா, ஒவ்வொரு பிந்து தானே ஒரு துளி, ஒரு டிராப் கடல் ஜலத்தை ஒவ்வொரு டிராப்பா எடுத்து இந்த 2 குருவியும் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்து ரொம்ப உற்சாகத்தோட எடுத்து ஊத்திக்கிட்டே இருந்துச்சு. டிராப்பா ஊத்தி எப்பங்க கடலை வந்து எம்டி ஆக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, முடியுமா? அது அசாத்தியம் தானே. அது முடியவே முடியாது, அசம்பவம். அசாத்தியம் கூட இல்லை, அசம்பவம், முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஷியோட அனுகிரகத்தினால அந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுத்து வெளியில வைக்கிறார். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தோட அனுகிரகம் எப்ப கிடைக்கும், நம்ம உற்சாகத்தோட பண்ணுனா தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும். முயற்சி இல்லாம எஃபர்ட் இல்லாம இருந்தோம்னா அனுகிரகம் கிடைக்கவே கிடைக்காது. இதுதான் புருஷார்த்தம். அதோட சேர்ந்து ஈஸ்வர அனுகிரகம் இப்படிதான் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஆச்சாரியர் சொல்றாரு, மனசோ நிகிரக தத்வத். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவிகள் ட்ரை பண்ணுச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை நிகிரகம் செய்ய வேண்டும். ஒன்னும் பண்ண வேண்டாம் சுவாமி, சங்கரோட குருநாதருக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்கன்னு அர்த்தம். எல்லாம் ஆப்போசிட்டா பேசிருக்காங்க, ஒன்னும் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது, மூஞ்சில குத்தணும். நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு மண்ணுக்கும் ஆகாது, யூஸே இல்லை.
இல்லைன்னா பதஞ்சலியோ இல்லையோ இவர் வந்து சதாசிவ பிரம்மேந்திரோ இவெல்லாம் எழுதுவாங்களா? கௌடபதாச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை எழுதுவாரா? என்னது? மனசோ நிகிரக தத்வத்து, மனசை வந்து குருவிகள் மாதிரி நிரோதம் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவேத் அபரிகேததக, இதான் முக்கியமானது. அபரிகேததகன்றதுக்கு அர்த்தம் தளர்ச்சி இல்லாமல், மனத்தளர்ச்சி இல்லாம, மனசை லூஸ் பண்ணாம. அதெல்லாம் எங்கெங்க முடிய புலம்பல் ஆனந்தாக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஊர்ல. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யாரு புலம்பலா நெகட்டிவா இருக்காங்களோ அவங்க பக்கத்துலயே தலை வச்சு கூட படக்கூடாது, ஹாய் சொல்லிட்டு போயிடணும். அதெல்லாம் நடக்கிற காரியமாங்க. அதெல்லாம் முன்னாடி காலத்துல ரிசீவர் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் நானும் அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு பலகீனத்திலேயே போயிட்டு இருக்காரு. நல்லா பிளாங்க் எடுத்து படுத்து தூங்குங்க, நல்லா முக்தியும் கிடைக்காது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது. அப்ப அது மாதிரி ஆட்கள்ட்ட எல்லாம் தூரமா இருக்கணும். என்ன பண்ணணும்னா, அபரிகேதத்தகன்னா என்ன அர்த்தம்? உற்சாகத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதெல்லாம் அபரிகேதத்தக, மனத்தளர்ச்சின்னு பேர். மனத்தளர்ச்சி இல்லாம என்ன பண்ணணும்? உற்சாகத்தோட இந்த மனோநிகிரகத்தை ஈடுபடணும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? ஆவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் நிரோத அபியாசம் என்று சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர, அடுத்த சூத்திரம் ஆரம்பிக்குது. அபியாசத்துக்கு லட்சணம் சொல்லியாச்சு. ஜபாவிருத்தி, ஆவர்த்தி என்னது? ரிப்பீட்டேஷனுக்கு பேரு ஆவர்த்தி, ரிப்பீட் பண்றதுக்கு. அதுல ஜபமா நாமமா இருக்கலாம், இல்ல ரூபமா இருக்கலாம், இல்ல குணமா இருக்கலாம். ஆயிடுச்சா? ஈஸியானது இது நாமம். இப்ப இங்க எல்லாமே பார்க்க போறோம். நம்ம யோக சூத்திரத்துல ஆச்சாரியர் எல்லா விதமான விஷயத்தையும் சொல்ல போற. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண போறது எதை செலக்ட் பண்ண போறோம்? நம்மளாம் ரொம்ப மந்த அதிகாரி. இந்த மந்த அதிகாரியா இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? பிளே ஸ்கூல்ல இருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நாமத்தை எடுத்துப்போம். நாமம் தான் ரொம்ப ஈஸி. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வர அடுத்த சூத்திரத்துக்கு அவதாரிக்கா சொல்றார். நனு அத்தியதன அபியாசக, நனு அத்தியதன அபியாசக ஸ்வயம் அத்ருடக, ஸ்வயம் அத்ருடக சன்னு ஆதி சஞ்சித யுத்தான, ஆதி சஞ்சித இவ்வு இருக்கணும். உங்களோட சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா திரா இருக்கு, அது இவ்வு நாக்கிடணும். அவருல நடுவில் அது சுரிச்சு விட்டீங்கன்னா போதும். ஆதி சஞ்சித வியுத்தான சம்ஸ்காராத், தமிழ்ல இருக்கிறது கரெக்டா இருக்கு, சம்ஸ்கிருதத்துல இருக்கிறது தப்பா இருக்கு. ஆதி சஞ்சித வித்தான சம்ஸ்காராத் கதம் அபிபவேத் இதி ஆசங்கிய ஆக. என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபியாசம் பண்றோம்னு வச்சுங்களேன். அந்த அபியாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடைஞ்சல் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிராபேக் என்ன ஆகும்? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபியாசத்தை பண்றோம், பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அத்தியத்தன அபியாசக. இப்ப நம்ம ஒரு அபியாசம் பண்றோம், ஓங்காரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த அபியாசத்துல வந்து ஸ்வயம் அத்ருடக சன். இப்ப நமக்கு அபியாசம் எப்படி இருக்குன்னா இன்னும் திருடம் ஆகல. இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தனியா உட்காந்து 4 நாள் லீவு. நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், நேற்று வந்து நான் வெறும் ஷார்ட் ஓங்காரம் 1/2 மணி நேரம் சொல்லியிருக்கேன், 25 நிமிஷம். நேற்று என்ன பண்ணியிருக்கேன், உக்கார பிரதானமா 20-25 நிமிஷம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன், வெறும் மகார பிரதானமா 25 நிமிஷம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இந்த 3த்தையும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, 25 நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பண்ண முடியுமா, ஈஸியா பண்ண முடியுமான்னு பாருங்க. ஈஸியா பண்ண முடியலன்னா உங்களோட அபியாசம் ஸ்திரமாகலைன்னு அர்த்தம். அப்ப ஸ்திரம் ஆகலைன்னா அபியாசம் வந்து பத்தலைன்னு அர்த்தம். பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை மேக் பண்ணல, பர்ஃபெக்ஷனை மேக் பண்ணலன்னு அர்த்தமாகுது. அப்போ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க அபியாசம் அத்தியத்தன அபியாசக. அத்தியத்தனா இந்த ஜென்மத்துல இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க அந்த அபியாசம் அத்ருடகசன். நம்முடைய அபியாசம் வந்து திருடம் ஆகவில்லை. திருடம் ஆகாம இருந்துகிட்டு சரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னா ப்ராப்ளம் அது இல்லை. நம்ம என்ன பண்ணி அனாதி காலத்துல இருந்து சம்பாதிச்சு வச்சிருக்கமே வாசனா நம்ம கையில இருக்குல்ல, நம்மளோட சித்தத்துல ஏற்கனவே வாசனா இருக்கா. இந்த வாசனா வந்து சஞ்சித வாசனான்னு பேர். ஆதி சஞ்சித, ஆதி சஞ்சிதனா அநேக கோட்டி ஜென்மங்கள்ல சம்பாதிக்கப்பட்ட சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய வாசனைகள். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தான சம்ஸ்காரா. அந்த சம்ஸ்காரங்கள் வந்து எது, விவகாரத்துல இருந்த சம்ஸ்காரங்கள். விவகாரம் பண்ணிருப்போமே, எத்தனை கோட்டி ஜென்மங்களை விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் வேர்ல்ட்லி திங்ஸ் தான். அந்த எல்லா சம்ஸ்காரங்களும் உலகியலான வாசனைகளா உள்ள இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா கதம் அபிபவேத்,
இந்த திருடமில்லாத நம்மளுடைய இந்த அபியாசத்தோட வச்சுக்கிட்டு அல்பமா இருக்கு சாமி, நான் இப்பதான் சாமி அபியாசம் ஆரம்பிச்சிருக்கேன், இத வச்சுக்கிட்டு நான் எப்படி சுவாமி பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்கள்ல சம்பாதிச்ச அந்த வாசனைகளை பாத்தீங்கன்னா தாண்டி போக முடியும், அதை எப்படி சுவாமி ஜெயிக்கிறது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அதுக்காக சூத்திரம் 14வது சூத்திரம் ஆரம்பிக்கணும். எதுக்காக? நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் நம்மளோட பிராக்டிஸ் பலமா இல்லை, திருடமா இல்லை, ஆனா வாசனைகள் நிறைய வாசனைகள் குவிச்சு வச்சிருக்கோம். நமக்கு எல்லாத்துக்கும் டவுட் தான், இதெல்லாம் ஜெயிக்க முடியுமா, எப்போ ஜெயிக்கிறது சாமி அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா சூத்திரம் ஆரம்பிக்கணும். சதோ தீர்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமிஹி. சதோ தீர்கால நைரந்தர்யா சத்காரா சேவிதோ திருடபூமிஹி. சதோ தீர்கால நைரந்தர்ய சத்காரா சேவிதோ திருடபூமிஹி. அற்புதமான சூத்திரம். சாது, சது அப்படின்னா தூன்றதுக்கு அர்த்தம் ஆனால், ஆனா சன்றதுக்கு அர்த்தம் அந்த அபியாசம். அந்த அபியாசமானது இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, பண்ணிட்டு இருக்க அபியாசமானது தீர்க்க கால, நல்லா தீர்க்க காலம் அப்படின்னா பல மாசங்கள் பல வருஷங்கள் எடுக்கலாம். அந்த தீர்க்க காலம் பண்ணணும், மாசங்கள் வருஷங்கள் பண்ணணும். கூட பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், இது எப்படின்னா டிபெண்ட்ஸ், எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா என்ன இருக்கும், ஒரு மாசத்துல ஆயிடும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மங்கள்ல பல ஜென்மங்கள் பண்ணாமையே இருந்திருக்கலாம், அப்ப என்ன டைம் அதிகமாக எடுக்கும். அப்ப சில பேருக்கு ஒரு வாரத்துல முடியலாம், சில பேருக்கு ஒரு மாசத்துல முடியலாம், சில பேருக்கு பாத்தீங்கன்னா சில வருஷங்கள்ல முடியலாம், சில பேருக்கு சில ஜென்மங்கள் கூட எடுக்கலாம், சில பேருக்கு பல ஜென்மங்களும் ஆகலாம். அப்போ அது டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட வாசனைகளை பத்தின விஷயத்தை சார்ந்திருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னா தீர்க்க காலம் ஒரு காமன் வேர்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைரந்தர்யம். நைரந்தர்யம்னா என்ன அர்த்தம்? நிரந்தரம்னு பேர். நிரந்தரஸ்ய பாவம் நைரந்தர்யம், தொடர்ந்து கண்டினியூஸ்லி. அப்ப தீர்க்க காலம்னா லாங் டைம், நைரந்தரியம்ன்றதுக்கு அர்த்தம் கண்டினியூவா. என்ன பண்ணணும்? கூட பாத்தீங்கன்னா கண்டிஷன் சொல்லுது, சத்கார ஆசேவிதோ. சத்காரத்தை பூரணமா என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணணும். சத்காரம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்? 4 விஷயங்கள் வியாச பாஷ்யத்தை சொல்லியிருந்தார், ஆனா இங்க சொல்லல. 4 விஷயங்கள் அங்க சொல்லியிருந்தார். என்னென்ன பண்ணியிருக்கோம்? அதனால வியாச பாஷ்யம் படிச்சுட்டு நம்ம இதுக்கு வந்தோம்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, தபசா 1, அதுக்கப்புறம் பிரம்மச்சரியேன 2, 3வது வித்யா, அதுக்கப்புறம் 4 ஸ்ரத்தையா, அப்படி 4 விஷயங்கள். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா தபஸ் இருக்கணும், இந்திரிய நிகிரகம், தபஸ். அதுக்கப்புறம் பிரம்மச்சரியம்ன்றதுக்கு அர்த்தம் குஹ்ய இந்திரிய நிகிரகம். குஹ்ய இந்திரியம் என்னது? ஜனனேந்திரியம். ஜனனேந்திரியத்தை வச்சுதானே சம்போகம் நடக்குது. அதை பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்கு பேரு பிரம்மச்சரியம்னு பேரு. அங்க வேற சொன்ன, இங்க வேற சொல்றேன், புரியுதா? அப்ப வெளியில போற இந்திரியங்களுக்கு விஷயங்களை கொடுக்காம விட்டா தபசு. காயத்தை பாத்தீங்கன்னா கிளேஷம் பண்றது, சம்கிளேஷம், காய சம்கிளேஷம்னு பேரு. இந்த உடம்ப பாத்தீங்கன்னா வாட்டுறது. நல்லா நேற்று பாத்தீங்கன்னா இவங்க வந்திருந்தாங்க பிரசாதம் கொடுக்கறதுக்கு, வித்யா பிரசாத்தும் மாத்தங்கியும். நில்லுங்க, நல்லா நில்லுங்க, பகவானுக்கு முன்னாடி நில்லு, பிரசாதம் கொடுங்க. கால் வலிக்குது, நல்லா வலிக்கட்டும், நல்லா வலிக்குது, நல்லா வலிக்கட்டும். கியூல நிக்கிறீங்களா? போய் நல்லா போய் கியூல நில்லுங்க. சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா பொது தரிசனத்துக்கு போங்க, காமன் தரிசனத்துக்கு போங்க, ஸ்பெஷல் தரிசனத்துல போகாதீங்க. ஊர்ல ஏகப்பட்ட இடத்துல போய் நின்னீங்கல்ல, தியேட்டர்ல டிக்கெட்டுக்கு சினிமாக்காக எவ்வளவு நாள் நின்னீங்க. ஃப்ளைட் ஏறுறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களை அமெரிக்கா போறதுக்கு பாத்தீங்கன்னா துபாயில கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்கல்ல, சிங்கப்பூர் மலேசியா இல்லை துபாயில போய் ஜங்ஷனா அது கனெக்ஷன் ஃப்ளைட்டுக்காக நிப்பாட்டி விட்டுருவான். கனெக்ஷன் சொல்லுவீங்க, எதோ சொல்லுங்க. அப்போ அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் காத்துக்கிட்டு கிடக்குறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க. அப்போ பகவானுக்காக பார்த்தீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருந்தால் என்ன கிடைக்கும்? தபஸாயிரும். அப்போ கியூவில் நிற்கிற நில்லுங்க, நல்லா நில்லுங்க, அதான் தபஸ்ன்னு பேர். கால் வலிக்குது, அம்மா வலிக்கிட்டோம், நல்லா வலிக்கட்டும், நல்லா வலிக்கட்டும். ஐயோ சாமி வலிக்குதே, நல்லா வலிக்கட்டும், அதான் தபஸ்.
சுத்துங்க, மலையை சுத்துங்க, மலை ஏறுங்க, எல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் தபஸ். தபஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், மற்ற இந்திரியங்களுக்கு. அதே வந்து நம்மளோட குஹ்ய இந்திரியம்னு சொல்லக்கூடிய ஜனனேந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது எதுவோ அதுக்கு பேரு பிரம்மச்சரியம். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா வித்யா. நான் இப்ப பேசிக்கிட்டே இருக்கேன்ல, டெய்லி ஓங்காரத்தை பத்தி பேசுறேன். அந்த உபனிஷத்து, இந்த உபனிஷத்து, இங்க புராணம், அங்க இங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து பேசுறேன். இப்ப நான் பேசுறேன், எதுக்காக பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு? இப்ப பேசுறது எதுக்கு? நான் டீட்டெயில் 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 டீட்டெயில். ஏன் அப்படின்னா நம்ம மனசு எங்கேயாவது போய் ஸ்ட்ரக் ஆகி நின்றக்கூடாது. இவ்வளோ பேசியே கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தப்பான அந்த அஜ்ஞானம் வந்து உள்ளுக்குள்ளார மறைஞ்சிருக்கும். இவ்வளோ ரிப்பிட்டேஷன் பண்ணதுக்கு பிறகு கூட சுவாமி அப்படின்னு தப்பா பேசுவாங்க சில பேர். அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் விஷன் வரணும். நம்ம என்ன பண்றோமோ, என்ன அபியாசம் பண்றோமோ, அந்த அபியாசத்தை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போதான் நிபுணன் ஆக முடியும். அப்போதான் நீங்க சமாதி அட்டைன் பண்ண முடியும். அப்போ ஓங்காரம் சொல்றீங்க அப்படின்னா ஓங்காரத்தை பத்தி பரிபூர்ணமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல் டீட்டெயில் A to Z என்னெல்லாம் நடக்கும், எங்கெல்லாம் கிராஸ் பண்ணுவோம், ஃபுல்லா தெரியணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா நல்லபடியா உண்டாக 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 அதுல என்ன உண்டாகும்னா ஸ்ரத்தை உண்டாகும். இந்த 4 தோயும் வச்சுக்கிட்டு தீர்க்க காலம் நிரந்தரம் எந்த அபியாசம் செய்யப்படுகிறதோ அந்த அபியாசம் என்னாகும்? திருடபூமிகி பவதி, நல்ல ஸ்ட்ராங் ஆயிடும். இப்ப நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு வாங்க எங்கேயாவது வந்து ஒரு ப்ரோக்ராம், அமெரிக்கா டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அபியாசம் இல்லை, விட்டு போச்சு. ஒரு வாரம் 10 நாள் சுத்திட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப வந்து உட்கார்ந்தீங்கன்னா வரவே வராது. எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா விட்டுட்டீங்க அபியாசத்தை, திரும்ப திரும்ப பழைய ஆளா பழைய அபியாசத்தை கண்டினியூ பண்றதுக்கு டைம் எடுக்கும். அப்ப என்ன அர்த்தம்? ஸ்ட்ராங் இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சூழ்நிலை வந்தாலும், ஏன்னா 20 வருஷம் அபியாசம், இப்ப என்கிட்ட இருக்கிறது 20 வருஷம் அபியாசம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த டைம் இப்ப வெளியில என்ன நடந்தாலும் நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்கார்ந்தேன்னா, இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா கண்ண மூடி உட்கார்ந்து 3 ஓங்காரம் நான் சொல்றேன்னா 4வது ஓங்காரத்துக்கு என்னால ஸ்திதியை கொண்டு வர முடியும். அப்ப 3 ஓங்காரத்திலேயே என்னால கொண்டு வர முடியும்னா என்ன காரணம் சரிங்களா உங்களுக்கு? தீர்க்க காலம் நிரந்தரம் சத்கார ஆசீர்வாதம். அப்ப திருடமாக ஆக 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 உங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய வித்தான சம்ஸ்காரம், வித்தானம் என்னது? விவகாரம். விவகாரத்துல இருக்கிற எந்த விஷயங்களும் எந்த வாசனைகளும் உங்களுடைய அபியாசத்தை என்ன பண்ணாது? டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஒரு ஆலமரம் இருக்கு, ஒரு 150 வருஷமா ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுங்க, அரச மரம் ஆலமரம் இருக்கு, நல்லா பெருசா தடிமனா இருக்கு. ஒரு சைக்ளோன் வந்தா விழுந்துருமா? ஒரு காத்தடிச்சா விழுந்துருமா? இல்ல ஒரு சைக்ளோன் வந்தா விழுந்துருமா? விழாது. இந்த முருங்கை மரம்னு ஒண்ணு இருக்குல்ல பாத்தீங்களா, வீட்டு பக்கத்துல இருக்கு, பின்பக்கமே இருக்கு. அந்த முருங்கை மரம் வந்து பாத்தீங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்ப காத்தடிச்சாலும் உடஞ்சு விழுந்துகிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு, ஏன்பா இவ்வளவு உடஞ்சிருக்கு? காத்தடிச்சாவே தாங்க மாட்டேங்குது முருங்கை மரம். அதே ஆலமரம் ஒரு சைக்ளோன் வந்தாலும், எத்தனை சைக்ளோன் வந்தாலும் 150 வருஷமா ஒரு மரம் நிக்குது அப்படின்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அதே மாதிரி அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனோட தீர்க்க காலம் நிரந்தரமா நம்ம பண்றோம் அப்படின்னா ஆலமரம் மாதிரி திடமான தன்மையை அடைந்து விடும் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம்லாம் இருக்கு, ஆனா இன்னைக்கு சொல்ல முடியாது. நம்ம நாளைக்கு கிளாஸ்ல இதை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். நாராயண ஜி. நாளை 3 நாள் லீவு, 3 நாள் கிளாஸ் இருக்காது. 3 நாள் லீவு முடிச்சு வரும்போது பார்க்கலாம். ஹரி ஓம்.